வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கோவிட்-19 அன்லாக் 4.0 இதில் நிறையவே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் எல்லாரும் அவங்களோட வேலையை, ரொட்டீன் ஒர்க்கை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் விடுறதா சொல்லிட்டாங்க. எது எப்படியோ சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் போட்டிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாஸ்க் ப்ளஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் மட்டும் இருந்தால் போதாது, உங்களோட இம்யூனிட்டி பவரும், அதாவது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மருத்துவர்களோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ அந்த இம்யூன் பவரை எப்படி ரொம்ப சுலபமாக அதிகமாக்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, எலுமிச்சை, நெல்லிக்காய், தோல் சீவிய இஞ்சி, 4 கிராம்பு, கொஞ்சம் பெப்பர், 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இந்த நெல்லிக்காய், எலுமிச்சையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் விட்டமின் சி அதிகமாகவே இருக்கும். இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தத்தில் இது எல்லாமே நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு பொருள் தான். நம்ம வெளியில் எங்கேயும் தேடி அலைஞ்சு வாங்க வேண்டியதில்லை. இப்போது 1 லிட்டர் தண்ணி சரியாக அளந்து எடுத்துக்கோங்க. அந்த 1 லிட்டர் தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை, இஞ்சி, நெல்லிக்காய், பெப்பர் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கோங்க. அதன் பிறகு இதை ஸ்டவ்வில் வச்சு 1 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் அப்படியே கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாறு எல்லாமே இறங்கி எல்லோ கலரில் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை சிறு வயதில் இருக்கிறவங்கலேருந்து பெரியவர்கள் வரை யார் வேணாலும் குடிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு 3 தடவையாவது குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட இம்யூன் பவர் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டாலும் சுலபமாக உங்களை விட்டு போயிடும். இப்போது நமக்கு தேவையான இம்யூனிட்டி பூஸ்டர் கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிம்பிளான இம்யூன் பூஸ்டர் கஷாயத்தை நீங்களும் ரெடி பண்ணி உண்டு பயன்பெறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.